الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر أن الله يسجد له من في السماوات ومن في الأرض والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நேரத்தில் இந்த காலச்சூழலில் எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் மிக சுட சுட இருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி ஒன்று அரசியல் செய்தி, எலெக்ஷன். அதை அப்படியே இப்போது நாம் கொஞ்சம் ஓரமாக வைத்து விடுவோம். கொஞ்சம் அல்லாஹ்வை நினைத்து நாம் பயப்படக்கூடிய நேரம் இது. இதை விட்டால் இரண்டாவது ஒரு செய்தி இருக்கின்றது. அது வெயிலின் தாக்கம். கடுமையான வெயில், கொடுமையான வெயில் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளையும், தமிழகத்தில் இவ்வளவு ஃபாரன்ஹீட், வடக்கில் இதைவிட அளவுக்கு அதிகமான வெயில் என்றெல்லாம் ஒவ்வொரு நகரங்களுடைய ஒவ்வொரு மாநிலங்களுடைய வெயில்களுடைய அளவை பற்றியும், வெயில்களினால் தாக்கம் ஏற்பட்டு ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய கடந்த 3-4 வருடங்களாகத்தான் இது மிகப்பெரிய ஹார்ட் அட்டாக் என்பதை போன்று ஹீட் ஸ்ட்ரோக் வந்து மனிதர்கள் இறந்து கொண்டிருப்பது, வயதானவர்கள் வெயிலை தாங்க முடியாமல் அவர்களுடைய மரணம் அவர்களை வந்து தழுவுவது, இது போன்ற பல செய்திகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒரு கடி ஒன்று இருக்கின்றது. உலகத்தில் அளவுக்கு அதிகமான டிகிரி வாங்கியது யார் என்றால் சூரியன் தான் என்று சொல்வார்கள். நேற்று மாத்திரம் 108 டிகிரி, 107 டிகிரி, 106 டிகிரி என்று 112, 110 வரைக்கும் இந்த டிகிரிகள் சென்று மனிதர்கள் வெயிலுடைய தாக்கத்தினால் அவதிப்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இதில் இப்போது சூடாக இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், கடந்து வந்த இத்தனை வருடங்களிலும் இப்போது புதியதாக ஒன்றை சொல்கின்றார்கள். ஆக பழசுதான் இது. சூப்பர் எல்னினோ என்று ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இருப்பதிலேயே அளவுக்கு அதிகமான வெப்பம் இந்த 2026, 2027 வருடம் நீங்கள் காணலாம். கடுமையான வெப்பத்தை மக்கள் அனுபவிப்பார்கள். ஒட்டுமொத்தமான இந்திய மக்களும் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் கடுமையான வெப்பத்தை அனுபவிப்பார்கள். அதற்கு காரணம் பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெப்ப காற்று மண்டலம் தான் என்பதை நீங்கள் செய்திகளிலே பார்க்கலாம். இதற்கு பெயர் 2 செல்சியஸுக்கு கீழாக இருந்தால் எல்னினோ, 2 செல்சியஸை தாண்டி விட்டால் அதற்கு பெயர் சூப்பர் எல்னினோ. இது அளவுக்கு அதிகமாக மாறி இருப்பதின் காரணமாக என்ன நடக்கும்? தமிழகம் போன்ற தென்னாட்டு பகுதிகளில் வெப்பம் அதிகமாக இருக்கும், அல்லது கடுமையான மழை பயங்கரமாக இருக்கும். இது இப்போது துவங்கி இருக்கின்றது. இது இப்போது அடுத்த மாசம் அப்படி முடிந்து போவது கிடையாது. இதனுடைய தாக்கம் 2027 வருடம் வரைக்கும் மழையை கொண்டோ அல்லது வெப்பத்தின் தாக்கத்தை கொண்டோ இருக்கும். அதே போன்று வடநாடுகளின் பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கும். இப்போதே 47 செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டிற்கு வடநாடுகள் மாறிவிட்டது. தமிழகத்தை விட கிட்டத்தட்ட 10 டிகிரிகள் அளவுக்கு அதிகமாக அங்கு சென்று கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய விஷயம் என்னவென்றால், இப்படி கடுமையான வெப்பத்தை சந்திக்கக்கூடிய மக்களுக்கு பொதுவாகவே வெயில் காலம் வந்தால் ஒரு சில விஷயங்கள் நினைவிற்கு வந்துவிடும். பொதுவாகவே மக்கள் அப்படி நினைக்கக்கூடிய நினைவுகள், முதலாவதாக ஏசியை நினைப்பார்கள். வெயில் காலம் வந்தாலே மக்களுடைய சிந்தனைக்கு வருவது ஏசி. இது 1.5 டன்னா 1 டன்னா, இப்ப என்ன விலையா இருக்கும், இந்த ரூமுக்கு இவ்வளவு போதுமா, அந்த ரூமுக்கு அவ்வளவு தேவையா, ஏசி சூடே இல்லைல்ல என்று பேருந்துகளில் கூட ஏசி கோச் நம்ம புக் பண்ணிடலாம். ட்ரெயினில், தொடர் வண்டியில் கூட ஏசியை நாம் குளிர்சாதன பெட்டிகளை தேர்வு செய்யலாம் என்று வெயில் காலம் வந்தால் முதலில் மனிதர்களுக்கு நினைவிற்கு வருவது இந்த ஏசி. அதே போன்று அடுத்தது குளியலை பற்றி யோசிப்பார்கள். வெயில் காலம் வந்துருச்சு, 2-3 தடவை குளிக்கணும், காலங்காத்தால குளிக்கணும், சூட்டை தணிக்கணும், இப்படி குளிக்கணும், தலைக்கு குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி கொஞ்ச நேரம் கண்டிப்பா ஊற வச்சு குளிக்கணும். குளியல் அவர்களுடைய நினைவிற்கு வந்துவிடும். பின்பு பவுடர், ஷவர் டு ஷவர் வச்சுக்கோங்க, நைசில் வாங்கி போடுங்க, வேர்க்குரு இருக்காது.
டெர்மிகோல் யூஸ் பண்ணுங்க, நவரத்னம் ஆயில் யூஸ் பண்ணுங்க. இப்படி வெயில் காலம் வரும்போதெல்லாம் இந்த பவுடர்கள் நினைவிற்கு வருவதை பார்க்கலாம். கொஞ்சம் அவர்கள் வெளியில் செல்லக்கூடியவர்களாகவும் நாகரிகம் என்று எப்படி சொல்கிறார்களோ அந்த அடிப்படையில் கொஞ்சம் வெளியே சென்றிருந்தால் நம்முடைய ஸ்கின் டர்ன் ஆகிடக்கூடாது என்பதற்காக சன்ஸ்கிரீன்ல இதை எடுங்க, அந்த கிரீம் போடுங்க, இந்த கிரீம் போட்டுட்டு வெளியே போங்க, பாடி லோஷன் இல்லாம வெளியே போயாதீங்க என்று கிரீம்களுக்கு அடிமையானவர்கள் இந்த வெயில் காலத்திலே பலர் இருக்கிறார்கள். ஜும்மாவிற்கு வரும்போது கூட பலர் சன்ஸ்கிரீனை உபயோகித்து விட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அடுத்ததாக அவர்களுக்கு நினைவிற்கு வருவது குடிபானங்கள். இளநீரை குடிக்கணும், நுங்குவ சாப்பிடணும், குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கணும் என்று எத்தனை குடிபானங்கள் இருக்கின்றதோ இத்தனை குடிபானங்கள் நினைவிற்கு வரும். ஜூஸ் கடையில் இருக்கக்கூடிய கூட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். வெயில் காலங்களில், வெயில் காலத்தினுடைய 6 மாதங்கள் தான் அவர்களுடைய வியாபாரமே அமோகமாக இருக்கும். இப்படி ஒட்டுமொத்த மக்களும் வெயில் காலத்தில் குளிர்பானங்களை தேடி செல்லக்கூடியவர்களையும் நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று தங்களுடைய உடைகளை பியூர் காட்டன் மெல்லிய ஆடைகளாக அணிந்து கொள்ள வேண்டும் என வெயில் காலம். அதே போன்று வெள்ளை நிறமாக அணிய வேண்டும் என வெயில ரிஃப்ளெக்ட் செய்வதற்காக என்பது போன்ற ஆடைகளை வெயில் காலத்தில் வைத்து பார்க்கக்கூடியவரை நீங்கள் பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக வெயில் காலம் எப்போது வருமோ அப்போதெல்லாம் மனிதர்களுடைய சிந்தனையில் வருவது சுற்றுலா தலங்கள். இந்த வெக்கேஷனுக்கு எங்க போலாம்? கொடைக்கானல் போயாச்சு, ஊட்டி போயாச்சு, அது வேற எங்காவது சேலம் ஏற்காடு ட்ரை பண்ணலாமா, மேகாலயா போயிடலாமா, சிம்லா ட்ரை பண்ணலாமா? குளிர் பிரதேசங்களாக எந்தெந்த பிரதேசங்கள் இருக்கின்றதோ வெயில் காலம் வரும்போதெல்லாம் அத்தனை குளிர் பிரதேசங்களும் ஒரு வாரமாவது போய் இருந்துட்டு வரலாம், 2 நாளாவது போயிட்டு வரலாம், 3 நாளாவது போயிட்டு வரலாம் என்றெல்லாம் இப்படி சுற்றுலா தலங்கள் நினைவிற்கு வருவதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி இவையெல்லாம் நமக்கு நினைவிற்கு வருகின்றது. இப்ப நான் சொன்ன இத்தனை பட்டியல்களும் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய சிந்தனைகளில் தடுமாறுவதை நீங்கள் பார்க்கலாம். தப்பில்லை, இத்தனை நினைவிற்கு வந்தது எந்த வகையிலும் தப்பில்லை. ஆனால் நினைவிற்கு வர வேண்டியது என்ன? 2011 அமெரிக்காவில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார் தவக்குல் கர்மான் என்று சொல்லக்கூடிய யமன் நாட்டு ஒரு பெண்மணி. அளவுக்கு அதிகமான சமூக ஒரு போராளி, சமூக ஆர்வலராக இருந்தவர்கள், நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். மிக நல்ல ஒரு பெண்மணி. இவர்கள் 2011ஆம் ஆண்டு யமன் நாட்டிலிருந்து தவக்குல் கர்மான் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் நோபல் பரிசுக்காக தேர்வு செய்யப்படுகிறார்கள். இப்போ இவர்கள் 2011ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு போறாங்க நோபல் பரிசை பெறுவதற்காக. அது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. அன்றைய தினத்தில் அமெரிக்காவில் கடுமையான வெயில் கொளுத்திக் கொண்டு இருந்தது, பயங்கரமான வெயில். இப்போ போன பெண் இஸ்லாமிய பெண் என்பதனால் ஹிஜாபை அணிந்திருந்தார்கள், ஹிஜாபுடைய பேர்களோடு இருந்தார்கள். யமன் நாட்டு சகோதரி எப்படி இஸ்லாம் ஹிஜாபை சொல்லி இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் முகத்தை தவிர முழுவதுமாக மூடிய நிலையில் அழகான முறையில் அங்கு சென்றார்கள். தவக்குல் கர்மானிடத்திலும் ரெடிமேட் கேள்விகளை அமெரிக்க ஊடகவியல்கள் கேட்கும் என்று நினைத்திருந்த போது வன்மம் பிடித்தவர்கள் அவர்கள் சென்று கேட்ட முதல் கேள்வி, அடிக்கிற வெயில், கொளுத்துகிற வெயிலில் இப்படி ஒரு ஆடையை அணிந்திருக்கிறீர்களே, இது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? எவ்வளவு வன்மம் பாருங்கள். நோபல் பரிசை பெற்றிருக்கிறார்கள், இதை பற்றி கேட்டிருக்க வேண்டும். ஆனால் சென்றது எல்லாமே இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பயங்கரவாத கும்பல் என்பதனால் அவர்கள் கேட்ட கேள்வி, இப்படி ஒரு ஆடையை இந்த வெயில் காலத்தில் அணிந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு கடினமாக கஷ்டமாக இல்லையா? இப்படி ஆடை அணிவீர்கள் என பத்திரிகை பெண்கள் எல்லாம் வேற மாதிரி டிரெஸ் போட்டிருக்காங்க. அப்ப அவர்கள் கேட்டவுடன் தவக்குல் கர்மான் சொன்ன பதில், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் நாரு ஜஹன்னமு அஷத்து ஹர்ரா. சூரத்து தௌபாவினுடைய குர்ஆனுடைய வசனம். இந்த வசனத்தை முழுமையாக கூட ஓதவில்லை, வசனத்தினுடைய ஒரு துண்டு. குல் நாரு ஜஹன்னமு அஷத்து ஹர்ரா. வசனத்தினுடைய பொருள், நபியே இந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நரகத்தினுடைய நெருப்பினுடைய அந்த வேகம்,
நரகத்தினுடைய வெப்பம் இவர்கள் சுகிக்கக்கூடிய வெயிலை விட கடுமையானது என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத் தௌபாவில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கிய வசனத்தை 2011ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற அதே வளாகத்தில் யமன் நாட்டைச் சேர்ந்த தவக்குல் கர்மான் என்ற சகோதரி இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். பொருள், வெயிலை விட நரகத்தினுடைய வேதனை கடுமையானது என்ற ஒரே ஒரு சொற்றொடரை அரை வரையை சொல்லிவிட்டு அங்கிருந்து கடந்து சென்று விட்டார்கள். இந்த வெயிலை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இஸ்லாத்திற்கு முரணாக நடந்து, குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமாக நான் நடந்து, நாளை மறுமையில் என்ற என்னை நரகத்திற்குள் தள்ளிவிட்டால் அதை ஒருபோதும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. தாங்குவதற்கான சக்தி இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை என்பதை சுருக்கமாக நினைவூட்டிவிட்டு பத்திரிகையாளர்களிடத்தில் கடந்து சென்றார். பொதுவாகவே வெயிலை பற்றிய இத்தனை நினைவுகளில் வெயில் என்று பார்த்ததும் சூரியனை மக்கள் திட்டுகின்றார்கள், சூரியனை திட்ட ஆரம்பிக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலும் இந்தியாவிலும் நீங்கள் பார்க்கலாம், அதிகாலையில் சூரியத்தை பார்த்து வணக்கம் போடுவார்கள், சூரிய நமஸ்காரம் செய்வார்கள், சூரியனை பகவான் என்று சொல்வார்கள். 10:30 மணிக்கு சுளீர் நடிக்கும் போது வெயிலை திட்டுவார்கள். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கடவுளாக இருந்த சூரியன் 3 மணி நேரம் கழிச்சு வெயில் வந்தவங்க திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதே போன்று பெரும்பான்மையான உலகத்தினுடைய மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சூரியன் தான் வெயிலுக்கான மிகப்பெரிய காரணம், வெயிலை அதிகப்படுத்துவதும் வெயிலை குறைப்பதும் சூரியனுக்கு மிக முக்கிய பங்குண்டு என்று விஞ்ஞானிகள் தவறுதலாக சொல்லி 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 இப்படியே மக்கள் இன்றும் நினைக்கிறார்கள். சூரியனில் ஹீலியம் உண்டு, அது தனிச்சையாக சுடர்விட்டு எரிகின்றது. அதே சந்திரனில் தனிச்சையாக எரியக்கூடிய ஆற்றல் இல்லை, சூரியனில் இருந்து ரேடியமாக பெற்றுக்கொண்ட ஒளியையே அது ரிஃப்ளெக்ட் செய்கின்றது என்பது உண்மை. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட மாதங்களில் சூரியன் வெயிலை அதிகமாக்குவதும், குறிப்பிட்ட மாதங்களில் வெயிலை சூரியன் சுருக்கிக் கொள்வதும் இது நடக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் சூரியன் வெப்பத்தை அதிகமாக்குவதோ இன்னொரு நாள் சூரியன் வெப்பத்தை குறைப்பதோ கண்டிப்பாக இல்லை. ஏனெனில் அல்லாஹ் அதை அதற்காக படைக்கவில்லை. சூரியனை வெயிலை நீ கொடுத்து மக்கள் கஷ்டப்படட்டும், இன்னைக்கு சூரியனை நீ சுருங்கிடு மக்கள் ஜாலியா இருக்கட்டும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை இல்லை என்பதற்காக அல்லாஹ் தஆலா சூரியனை படைக்கவும் இல்லை. சூரியன் எதற்காக படைக்கப்பட்டது என்பதை குர்ஆன் முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள். எத்தனை வசனங்கள் சூரியனை பற்றி கடந்து செல்கின்றது. சூரியன் என்ற பெயரில் சூராவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கின்றார். சூரத்து ஷம்ஸ், சூராவிற்கு பெயர் சூரியன். எண்ணற்ற வசனங்கள் சூரியனை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. அதில் எந்த ஒரு வசனமும் சூரியன் வெப்பத்திற்கு காரணி, வெப்பம் அதிகமாக்குகின்றது, நாம் அதை வெப்பத்தை அதிகமாக்குகின்றோம், அல்லாஹ் தஆலா சுடர் என்று பேசுகின்றான், விளக்கு என்று பேசுகின்றான். ஒரு ஜோதியோ ஒரு விளக்கோ ஒரு நாளும் பிறருக்கு இடையூறாக இருக்காது. இப்போ குர்ஆனில் இருந்து சாம்பிளை நான் காட்டுறேன். எண்ணற்ற வசனங்கள் குர்ஆனில் ஒன்று சொல்வதற்கு நேரம் இல்லை. சாம்பிளான சிறிய வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகின்றேன். முதலாவது வசனம் சூரா ஃபுஸ்ஸிலத், وَمِنْ آيَاتِهِ اللَّيْلُ وَالنَّهَارُ, இரவும் பகலும், وَالشَّمْسُ وَالْقَمَرُ, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டது. சூரியனை ஒருவர் காணும் போது, சந்திரனை ஒருவர் காணும் போது, இரவும் பகலும் மாறி மாறி வரும்போது இவையெல்லாம் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டது. பின்பு அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தஸ்ஜுது லிஷம்ஸ் வலா லில்கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சுஜூது செய்யாதீர்கள், அதற்கு நீங்கள் சிரவணக்கம் செய்யாதீர்கள். மாற்றமாக வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி خلقஹுன் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், சூரியனையும் சந்திரனையும் இவைகளை எவன் படைத்தானோ அந்த ரப்புக்கு நீங்கள் அடிபணிந்து வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா படைப்போடு கொண்டு வந்து இணைக்கின்றான். உங்களை நான் எப்படி படைத்திருக்கின்றேனோ இதே போன்று சூரியனையும் சந்திரனையும் இரவையும் பகலையும் மற்ற மற்ற பலதரப்பட்ட கோள்களையும் நான் படைத்திருக்கின்றேன். நீங்கள் எப்படி எனக்கு அடிபணிந்து வாழ்கிறீர்களோ இதே போன்று சூரியனும் சந்திரனும் எனக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு அவைகளுக்கு என்று நான் போட்ட கோட்டிலே
அவைகள் மிக தெளிவாக சுழன்று கொண்டிருக்கின்றன. ஒரு பியூட்டியான மெசேஜை சொல்லட்டுமா? பல நேரத்துல குர்ஆனுடைய ஒரு வசனம் இப்படி சொல்லும், அவைகளும் தஸ்பீஹ் செய்கின்றது. எவைகள்? சூரியன், சந்திரன் எல்லாமே தஸ்பீஹ் செய்கின்றது. அவைகளும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றது. என்றாவது நாம் கண்டோமா? சூரியன் தஸ்பீஹ் செய்வதையோ, சூரியன் சுஜூது செய்வதையோ, சந்திரன் தஸ்பீஹ் செய்வதையோ, சந்திரன் சுஜூது செய்வதையோ என்று நாம் கண்டோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட இபாதத்தை சில நேரங்களில் குர்ஆனுடைய அரபு வாக்கியம் தஸ்பீஹ் என்றும் சுஜூத் என்றும் இணைத்து பேசும். பல இடங்களில் இப்படி நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து எல்லா வசனங்களையும் ஒன்றாக வைத்து பார்த்தால் சூரியன் தன்னைத்தானே சுழன்று கொண்டு சுற்றி வருகின்றதே. இது நமக்கு வேண்டுமானால் பகல், இரவு, மாலை, காலை, இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத். அது இபாதத் செய்து கொண்டிருக்கின்றது. இப்போ பியூட்டி என்ன தெரியுமா? எந்த சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் எப்படி இன்னொன்றை சுற்றி அல்லாஹ்வுக்காக தவாப் செய்து கொண்டிருக்கின்றதோ, இந்த அமலைத்தான் இப்போது நாம் நெருங்கி இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய காலத்தில் மிக பிரதானமான அமலாக அல்லாஹ் தஆலா ஹாஜிகளுக்கு வைத்திருக்கின்றார். கஅபாவை சுற்றி வருகின்றார்கள். தவாப், ஒட்டுமொத்த சூரியனும் சந்திரனும் தவாப் செய்து கொண்டிருக்கின்றது. அமல்களிலே அல்லாஹ் தஆலா சூரியனுடைய அமலையும் ஹாஜிகளுடைய அமலையும் ஒன்றாக்கி இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்த வசனத்தை பாருங்கள். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத் வ மன் ஃபில் அர்த். நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா? வானங்களில் உள்ளவர்களும் உள்ளவையும், பூமியில் உள்ளவர்களும் உள்ளவையும், வஷம்ஸ் சந்திரன், வஷம்ஸ் சூரியன், வல் கமர் சந்திரன், வல் நுஜூம் நட்சத்திரங்கள், கோள்கள், வல் ஜிபால் மலைகள், வஷ்ஷஜர் மரங்கள், வத்தவாப் ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள், வகதீரும் மினன் நாஸ் மனிதர்களில் பெரும்பாலான அத்தனை நபர்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? எல்லாரையும் ஒன்னாக்கிட்டான். மனிதர்களையும், சூரியனையும், சந்திரனையும், ஊர்வனங்களையும், உயிரினங்களையும், ஒட்டுமொத்த நபர்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒன்றாக்கி பேசுகின்றான். அதே போன்று இது சூரத்துல் ஹஜ்ஜுடைய வசனம். அடுத்த வசனம் சூரா யாசீனில் நீங்கள் பார்க்கலாம். வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. மிகப்பெரிய விஞ்ஞான உண்மையையும் மிகப்பெரிய ஆகிரத்தினுடைய நினைவூட்டலையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து பேசுகின்றான். வஷ்ஷம்ஸ் சூரியன், தஜ்ரி அது ஓடிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அதற்கென்று போட்ட டிராக்கில் அது சுற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. எங்கே சுத்திக்கிட்டே இருக்குமா? போய்கிட்டே இருக்குமா? அதுக்கு ஒரு எல்லையே இல்லையா? முடிவே இல்லையா? குர்ஆன் பதிலுரைக்கின்றது, லிமுஸ்தகர்ரின் லஹா. அதற்கான ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கான இடம் வந்தால் கியாமத் நாள் வரும். அதற்கு ஒரு தரிபடும் இடம் இருக்கின்றது. லிமுஸ்தகர், தரிபடக்கூடிய இடத்தை நோக்கி அவை சென்று கொண்டிருக்கின்றது. சென்று அது நிற்கும் ஒரு இடத்தில் அது கியாமத் நாள். இதை அல்லாஹ் தஆலா வெவ்வேறு விதமாக பேசுகின்றான். இதஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படும் போது, வஜுமிஅ ஷம்சு வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் தஆலா ஒன்றாக இணைத்து வெடிக்கச் செய்யும் போது என்றெல்லாம் குர்ஆன் பேசக்கூடிய வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நான் மேலோட்டமாக காட்டிய இந்த வசனங்கள் எல்லாம் சூரியன் எதற்கானது? சூரியன் வெப்பத்தை அதிகமாக்குவதற்காக அல்ல. சூரியன் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கின்றது. அதனால் நமக்கு பயன்கள் இருக்கின்றது. காலை, மாலை, வெயில், கொஞ்சமா துணி காயுது. அதே போன்று இது போன்ற நமக்கு விட்டமின் டி நமக்கு மாத்திரமல்ல, கால்நடைகளுக்கும், தாவரவியல்களுக்கும், மரம், செடி, கொடி அத்தனைக்கும் அவைகளின் மூலமாக சக்தி கிடைக்கின்றது. இவையெல்லாம் எக்ஸ்ட்ராவாக அவைகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முத்தஃபக்குன் அலைஹியான ஹதீஸ், புகாரி, முஸ்லிம் இரண்டிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஷ்தகத்தின் நாரு இலா ரப்பிஹா. ஒரு நாள் நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டது. நல்லா கவனிங்க, நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டது. ஃபகாலத், அந்த நரகம் சொன்னது, ரப்பி, என் ரப்பே, என் இறைவா, அக்கல பஅலி பஅலா, என்னில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை
எண்ணில் இருக்கக்கூடிய வேறு சில பகுதிகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றன. நரகத்தினுடைய வேதனையை நரகமே தாங்க முடியாமல் ரப்பிடத்திலே முறையிடுகின்றது. என்னிடத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை என்னிலே இருக்கக்கூடிய வேறு சில பகுதிகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு முறையிட்டதும் ரப்புல் ஆலமீன் நரகத்திற்கு அனுமதி வழங்குகின்றான். இரண்டு மூச்சுகளை விட்டுக்கொள். நரகத்திற்கு அல்லாஹ் அனுமதி வழங்குகின்றான். இரண்டு மூச்சுக்களை நீ விட்டுக்கொள். கோடை காலத்திலே ஒரு மூச்சையும் குளிர்காலத்திலே இன்னொரு மூச்சையும் நீ விட்டுக்கொள். இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய மார்ச், ஏப்ரல், மே வெயில் காலத்தினுடைய வெப்பத்திற்கு ஏன் வெப்பம் அதிகமாகின்றது இந்த நேரங்களில் என்பதற்கும், குளிர்காலங்களிலே டிசம்பர், ஜனவரி போன்ற மாதத்தில் ஏன் கடுமையான குளிர் வருகின்றது என்பதற்கும் ஹதீஸ் பதில் சொல்கின்றது. நரகம் விடக்கூடிய மூச்சு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நரகம் வருடத்திற்கு 2 மூச்சுக்களை விடுகின்றது. ஒரு மூச்சு வெப்பத்தினுடைய உஷ்ணம். இந்த வெயிலினுடைய உஷ்ணம் இவ்வளவு என்றால் நரகத்தினுடைய அசல் நெருப்பு எப்படி இருக்கும் என்று நமக்கு நினைவு வந்திருக்க வேண்டும். இந்நேரம் இதுதான் நினைவு. ஷவர் டு ஷவர் பவுடர் அல்ல, குளியல் அல்ல, சுற்றுலா தலங்கள் அல்ல. அப்படி அவைகள் எல்லாம் உலகத்திற்காக நினைவிற்கு வந்தாலும் நினைவிற்கு முதலாவதாக வந்திருக்க வேண்டியது ரப்பே நீ படைத்திருக்கக்கூடிய நரகம், அது விடக்கூடிய மூச்சு இப்படி கொந்தளிக்கின்றதே வெயிலினுடைய தாக்கமாக. நரகத்தினுடைய நெருப்பு எப்படி இருக்கும்? அந்த நெருப்பினுடைய கடும். இந்த ஹதீஸிற்கு 2 வகையான கருத்துக்களை இமாம்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒன்று, அது விடக்கூடிய மூச்சு தான். இரண்டுமே மூச்சு விடுகின்றது. கடும் குளிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே ஃபஹுவ அஷத்து மா தஜிதூன மினல் ஹர்ரி, வெயில் காலத்திலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வெயிலும் அதே போன்று அஷத்து மா தஜிதூன மினல் ஜம்ஹரி. ஜம்ஹரி என்றால் எலும்புகளை எல்லாம் உறைய வைக்கக்கூடிய அளவிற்கான குளிர். உள்ளிருக்கக்கூடிய எலும்புகளையும் உறைய வைக்கக்கூடிய குளிர். இது கடுமையானது என்பதை நாளை நரகத்தினுடைய வேதனை இப்படியும் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். இன்னொரு கருத்து, நரகம் ஒரு மூச்சு விடுகின்றது, அதுதான் வெப்ப காலம். பின்பு மூச்சை இழுக்கின்றது நரகம், அதுதான் கடுமையான குளிர்காலம் என்பதை அறிஞர்கள் தரக்கூடிய இந்த ஹதீஸிற்கான தஃசீரை நாம் பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸை நினைவூட்டி நான் முடிக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஊகித அலன்னாரி அல்ஃப ஸனா, நரக நெருப்பு எவ்வளவு என்பதை நபி அவர்கள் கூறுறாங்க. 1000 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா நரகத்தை நெருப்பு மூட்டினான். 1000 ஆண்டுகள் அது எரிந்து 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 ஹத்தஹ் மர்ரத், சிவப்பு நிறமாக நரகத்தினுடைய கங்குகள் மாறியது. பின்பு சும்ம ஊகிது அலன்னார் அலைஹா, மீண்டும் அந்த நரகத்தை அல்லாஹ் தஆலா மீண்டும் நெருப்பு மூட்டினான். எரிய வைத்தான் எரிய வைத்தான் எரிய வைத்தான். 1000 ஆண்டுகள் அல்ஃப ஸனா ஹத்தபு யல்லத், பின்பு அந்த நரக நெருப்பு சிவப்பு நிறத்தில் இருந்து வெண்ணிறமாக மாறியது. நம்ம பார்த்திருப்போமா? வெள்ளை நிறம் நெருப்பு கங்கு ஹதீஸ் பேசுகின்றது. வெண்ணிறமாக மாறக்கூடிய நெருப்பாக அல்லாஹ் தஆலா 2000 வருடங்களுக்கு பின்னால் அதை மூட்டினான். பின்பு மீண்டும் சும்ம ஊகித அலன்னாரி அல்ஃப ஸனா, 1000 ஆண்டுகள் மீண்டும் அல்லாஹ் தஆலா அதை நெருப்பூட்டினான். பின்பு அது எரிந்து 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 ஹத்தஸ்வத்தத், பின்பு அது கருப்பு நிறமாக மாறியது. நரகத்தினுடைய நெருப்பு கங்குகள் கருநிறமாக இருக்கும் என்று ஹதீஸ் பேசுகின்றது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒருவருடைய வேதனையை இன்னொருவர் பார்ப்பார், அப்படியும் இருக்கும். நரகத்தினுடைய அதிபயங்கரமான வேதனை இருள்களிலே இருக்கும். இவருக்கும் இவருக்கும் என்ன வேதனை நடக்கிறது, இவர் யார் அடிக்கிறார், இவர் யார் துன்புறுத்துகிறார் என்று இருள் சூழ்ந்த நெருப்பிலே அவர் பார்க்க முடியாதவாறு திகைத்து போய் தத்தளிக்கப்படுவார் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு நினைவூட்டுகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மேல் சொன்ன வசனம் தவக்குல் கர்மான் ஓதி காட்டிய வசனம். இந்த வசனம் இறங்கியது தபூக் போர். தபூக் போர் மிகப்பெரிய வெயில் காலம், கடுமையான வெயில் காலம். பேரித்த பழங்கள் மகசூல் செய்யக்கூடிய, அறுவடை செய்யக்கூடிய நேரம் அந்த நேரம். அந்த நேரத்தில் தபூக் போர் என்பது சஹாபாக்களுக்கு மிக கடினமாக இருந்தது. செல்லக்கூடிய தூரம் மிக நெடுந்தூரமாக இருந்தது.
செல்லக்கூடிய பாதை கரடுமுரடான பாதையாக இருந்தது. அந்த நேரத்தில் சஹாபாக்களிடத்தில் போதிய உணவும் இல்லை, நீராதாரமும் இல்லை. இந்த நேரத்தில் எப்படி இந்த போரை செய்வது, எப்படி அவ்வளவு தூரம் செல்வது, வெயில் காலமாக இருக்கின்றது என்று சில முனாஃபிகீன்கள் பேசினார்கள், நயவஞ்சகர்கள் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதை வெயிலை காரணம் காட்டி போருக்கு செல்லாமல் இருந்து விடலாம் என்று நல்ல முஃமின்களிடத்திலும் சென்று பிரைன் வாஷ் செய்தார்கள். இப்போது அல்லாஹ் தஆலா சூரத்துத் தௌபாவினுடைய வசனத்தை இறக்கினான். நபியே, அந்த மூடர்களிடத்தில் சொல்லுங்கள், அந்த முனாஃபிகீன்களிடத்தில் மக்களிடத்தில் சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்தினுடைய நெருப்பு நீங்கள் காணக்கூடிய வெயிலை விட மிக கடினமானதாக இருக்கும், கொடுமையாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி நினைவூட்டினார். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு நினைவு தர வேண்டியது, நினைவு வர வேண்டியது நரகம். நரகத்தை நாம் நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அளவுக்கு அதிகமாக நாம் தௌபா செய்ய வேண்டும். சூரியன் நம் மீது சுட்டெரிக்கும் வெயிலை வீசக்கூடிய எதிரி அல்ல, நரகத்தை நமக்கு நினைவூட்டி, நரகத்தை நமக்கு நினைவூட்டி அல்லாஹ்வுடைய அதாபை எச்சரிக்கை செய்து பயம் காட்டி நீ நல்லவனாக திரிந்துவிடு, நீ நல்லவனாக மாறிவிடு என்று நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய மிக நல்ல முஃமின் சூரியன், வெயில் மிக நல்ல முஃமின் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு நரகத்தை நினைவூட்டி இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் அளவுக்கு அதிகமாக தௌபா செய்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் என்று யார் காலையிலும் மாலையிலும் 3 முறை அல்லது 7 முறை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்களோ இவருக்காக நரகம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றது. யா அல்லாஹ், என்னிலிருந்து உன்னுடைய அடியார் பாவ மன்னிப்பை தேடி தூரமாக்கி என்று பாதுகாப்பை தேடுகின்றார், என்னில் இருந்து அவரை நீ பாதுகாத்து விடு என்று நரகம் நமக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றது என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே அளவுக்கு அதிகமாக நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் பொருத்தமான நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாசுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு